யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே வேணாம். ஒரு பொடி போதும் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஃபேஸ் ட்ரை ஆகிட்டே இருக்கு. ஒன்று சொல்லிக்கலான்னு பார்க்குறேன். என்னன்னா நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்தேன். என்னன்னா நிறைய பேர் பேட் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா ஃபீல் பண்ணாதீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க, உங்கள் வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல ரிசல்ட் கிடைக்குது, அது மட்டும் இல்லை நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிகிட்டே வீடியோ போடுங்க, அதுதான் உங்களுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 கேட்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பெரிய 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 நன்றிகள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எந்த விதத்துலையும் உங்களுக்கு ரிசல்ட் வராமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக உங்களுடைய ஷேடை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். அந்தளவுக்கு சூப்பரான ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரி தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய 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 நன்றிகள். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மக்களே, என் ஃபேஸ் பாருங்களேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு நம்ம பேசலாம். ஃபேஸில் மங்கு இருந்தாலும் சரி, கண்ணை சுற்றி கருவனையாக இருந்தாலும் சரி, நிறைய டேனாக இருந்தால் கூட சரி, எல்லாமே இப்படிங்கள போயிடுங்க. அவ்வளோ சூப்பராக ரெடியூஸ் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் காலையில் எழுந்த உடனே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை மட்டும் நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மில்க் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த விதமான ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஒரு பொடி போதுங்க. இந்த பொடி மட்டும் இருந்தால் போதும். உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். பல பார்க்குறதுக்கு. என் கை பாருங்கள், என் ஃபேஸ் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. நிறைய சேஞ்ச் இருக்குது. ஒரே ஒரு டைம் தான் நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் எனக்கு கேட்டது ஒரு நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நம்ம நேச்சுரலாக சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி மங்குக்கு எனக்கு ஏதாவது ஹோம் ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது மங்கு வந்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக க்யூர் ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். அதிகமான பொருட்கள்லாம் கிடையவே கிடையாதுங்க. 3 பொருட்கள் மட்டும்தான். உண்மையான பதிவு 3 பொருள் மட்டும்தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அந்த 3 பொருள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருந்தலாம். இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா அரிசி தாங்க. அதாவது ரேஷனில் வாங்கின பச்சை அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் கூட வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு குட்டி பவுல் எடுத்துருக்கேன். அந்த பவுலில் வந்து தட்டை நான் 1 கப் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன பவுல் தான், அந்த பவுலுக்கு ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து தனியாக ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பச்சரிசி தான், வேறு எதுவுமே இல்லை. அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பச்சை பயிறு தான் எடுத்திருக்கேன். அதுவும் இதே அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் நீங்கள் பச்சை பயிரும் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட வந்து எடுக்க போகிறது என்ன அப்படின்னா உளுந்து, வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கோம். அதே அளவில் தட்டை எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே அளவுகளில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது 3மே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருள்கள் தான் எடுத்துருக்கோம். இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணாமல் ரெடி பண்ணாதீங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா அழுக்கெல்லாம் வெளியேறிடும். கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணி இல்லாமல் அப்படியே வச்சுருங்க. முடிஞ்சால் துணி போட்டு கூட நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, தண்ணியை நல்லா வடிச்சிட்டேன். அடுத்து நம்ம 2 முட்டை தான் எடுத்துருக்கோம். இந்த 2 முட்டையிலையும் நம்ம ஒயிட் மட்டும் தான் எடுக்க போகிறோம். எல்லோ நமக்கு வேண்டாம். ஏன்னா எல்லோ வந்து ஒரு சிலர் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் நான் எல்லோ எடுக்கவே இல்லை, ஒயிட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நான் வந்து அளவு வந்து கம்மியாக தான் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 3 இன்க்ரீடியன்ட் எடுத்துருக்கிறதுனால 1 முட்டை எனக்கு போதும். நான் எடுத்ததில் எனக்கு கொஞ்சம் கரெக்டாகவே இருந்துச்சு. அதனால் நான் 1 முட்டையே போதும் அப்படின்னு விட்டுட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் 2 எக் ஒயிட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா அதுலேயே ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா காய வைக்க போகிறோம். நல்லா அடிக்கிற வெயிலில் ஒரு 2 நாள் மட்டும் நீங்கள் காய வச்சிங்கன்னா போதும். நல்ல வெயிலாக இருந்தால் ஒரே நாள் தாங்க சூப்பராக காஞ்சிடும். அப்படி இல்லைன்னா 2 நாள் கண்டிப்பாக இதை வந்து காய வச்சுருங்க. நல்லா மொறுன்னு வர அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் இதை அப்படியே நல்லா பரப்பி விட்டுருங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் அப்படியே பரத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காஞ்சிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் அவன் ஏதாவது இருந்தால் கூட அதில் கூட வச்சு நீங்கள் இதை வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் தாராளமாக. நான் இப்போ இதை வந்து வெளியில் தான் வைக்க போகிறேன். நல்லா அடிக்கிற வெயிலில் காஞ்சிருங்க சூப்பராக.
வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா காய வச்சு 2 நாள் வச்சுருந்தேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்குன்னு. கையில் தொட்டால் அப்படி நல்லா உடையணும், அந்த மாதிரி மொறு மொறு நல்லா சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, கலகலன்னு இந்த மாதிரி கேட்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பொருள் வந்து கெட்டு போகாது. நம்ம ரெடி பண்ணாலும் காலேஜில் படிக்கிறவங்களாம் தாராளமாக இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு உங்கள் ஃபேஸ் வாஷ் சூப்பராக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். கொண்டு போய்க்கலாம். வெளியூரில் தங்கி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் கூட இதை கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்டலில் இருக்கிறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நல்லா இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதாவது நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் நம்ம ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக அரைச்சாலும் கூட இதை வந்து நம்ம நல்ல ஒரு சலடை போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா 1-2 இது வந்து இருந்துச்சுன்னா ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணும். அதுக்காக நான் நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபைன் பவுடராகவும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இது தாராளமாக நீங்கள் 1 மந்த்து அல்லது 2 மந்த்துக்கு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். கெட்டு போகவே போகாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பொருள்கள் வந்து கெட்டு போகாது. நம்ம என்ன ரெடி பண்ணாலும் பாட்டில்னால் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஏர் டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மங்கு க்யூர் ஆகிறதுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் பொடி வந்து நான் எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரா மில்க் தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து தாராளமாக உருளைக்கிழங்கோட ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா மங்குக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100க்கு 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. நான் வந்து இன்றைக்கி ரா மில்க் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நான் உருளைக்கிழங்கு ஜூஸ்லாம் எடுத்தேன்னா அதுக்காக நான் டக்குன்னு மில்க் ஆட் பண்ணி ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். அது கூட வந்து கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காலேஜில் ஹாஸ்டல்லலாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக ஹனி வந்து உங்கள் சாய்ஸ் தான், இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப்பை பண்ணிக்கோங்க. அதனால் ஒன்றும் கிடையாது. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் மக்களே, நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஃபேஸ் வாஷ் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம். நல்ல நேச்சுரலாக சூப்பராக ப்ரோட்டீன் ரிச்சாக உள்ள ஒரு ஃபேஸ் வாஷ் தான் இன்னைக்கு வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது. அதாவது ஃபேஸ் வாஷ் தான் இது. இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் எழுந்த உடனே மார்னிங் வந்து நான் இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸுக்கு கொஞ்சமாக எடுத்து ரா மில்கில் ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸை வந்து வாஷ் பண்ணால் போதும். ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதை வந்து நான் என்னுடைய ஃபேஸில் வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் காட்ட போகிறேன். நீங்கள் கொஞ்சமாக எடுத்து டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணாலே உங்கள் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம பேக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்போம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து நம்ம மெயினாக வந்து எக் ஒயிட் சேர்த்துருக்கோம். எக் ஒயிட் வந்து எந்த ஸ்மெல்ல எதுவுமே இருக்காது. இது ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா காய வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம நல்ல நைஸ் பவுடர் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். இதில் வந்து நான் மில்க் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். மில்க் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, மங்கு உள்ளவங்க இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா மங்கு இருந்த இடமே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக போயிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து மில்க்கு பதிலாக நீங்கள் வந்து உருளைக்கிழங்கோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுவாங்க. 1 வீக்லேயே உங்களுக்கு இருக்கிற மங்கு வந்து சூப்பராக குறைஞ்சிடும். அது வந்து நல்லா ஃபேட் ஆயிடும். சூப்பராக உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கிற அந்த இடம் வந்து நல்லா அப்படியே வெளுத்து போன மாதிரி நல்லா ஸ்கின் கலருக்கு வந்துடும். அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பேக்கை நான் ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். எக் ஒயிட்லாம் சேர்த்துருக்கனால ஸ்மெல் வருமாக்கா அப்படிலாம் நீங்கள் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக வராது. அதுக்கெல்லாம் வேலையே இல்லை உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இதை வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கணும். அது மட்டும் மெயின் உங்களுக்கு. அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். நான் நல்லா பொடிச்சிட்டு சளிச்சு எடுத்துட்டேன். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் இதில் இன்க்ரெண்ட் ஆட் பண்ணவே இல்லை. பச்சை பயிறு, உளுந்து அது கூடவே வந்து என்ன ஆட் பண்ணுவோம் மறந்து போச்சு பாருங்கள். ரைஸ் ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான். 3 பொருள் தான். நீங்கள் காலையில் எடுத்து உங்கள் ஃபேஸில் லைட்டாக மில்க் ஊற்றி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜென்டலாக மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை பாருங்கள். அவ்வளோ க்ளோவாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணுவீங்க. டே ஃபுல்லாக உங்கள் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
நீங்கள் எவ்வளோ இன்க்ரீடியன்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக் ஒயிட் சேர்த்துக்கோங்க. எக் ஒயிட்டை டேரெக்டாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஃபேஸ் வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். சுருக்கங்கள் இருந்தால் அது எல்லாமே ரெடியூஸ் ஆகி ஒரு சிலருக்கு ஸ்கின் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். 30 வயசுக்கு மேலேயே ஸ்கின் வந்து தொங்குற மாதிரி இருக்கும், ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது அந்த அந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சி ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான பவுடராக வந்தால் மட்டும் கண்ணுக்கு அடியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்த மட்டும் விட்டுருங்க. அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் போட்டு ஸ்க்ரப் பண்ணாமல் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்குக்கு ஃபுல்லாகவே சேர்த்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து அப்ளை பண்ணலை. நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த செயின்லாம் போட்டு இந்த இடத்துல டார்க்காக இருக்கும், சிலருக்கு அது போகவே போகாது. அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு சூப்பராக இது வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. முக்கியமாக மங்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி. நேற்று கூட ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா மங்கு போகிறதுக்கு ஏதாவது ஹோம் ரெமடி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 1 வீக் நீங்கள் இதை ரெகுலராக அப்ளை பண்ணுறதுலே மங்கு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விடலாம். அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து தொடச்சி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம். 20 மினிட்ஸ் விட்டோம். ஃபேஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இனி வந்து தண்ணி தொட்டு கொஞ்சமாக ஈரப்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பண்ணிட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மசாஜ் கொடுக்க போகிறோம். இப்படி கொடுக்கும்போது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். டேன் இருந்தாலும் அதுவும் நல்லாவே ரிமூவ் ஆகிடுங்க. ரொம்ப அழுத்தி பண்ணாமல் ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். உங்கள் மங்களை காணாமலே போயிடும். நீங்கள் மங்களாக இருக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணும்போதே மங்களாக இருந்த இடமே தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாமே போயிடுங்க. நான் கொஞ்சம் கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் மேலாப்பில் இந்த மாதிரி எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கும் நமக்கு. வீடியோனால் நான் இந்த அளவுக்கு பண்ணுறேன். நீங்கள் எப்படிலாம் பண்ண வேண்டாம், டைரெக்டாக போய் வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். நான் சொல்லவே வேண்டாம், நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு. சொல்லணுன்ற அவசியமே இல்லைங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஸ்பான்ஜ் வச்சு தொடச்சிக்கலாம். வாவ், முதல் பார்த்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். போய் நான் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துலலாம் இருந்துச்சு எனக்கு.
ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் ஏதாவது மேக்கப் போட்டு வந்துட்டு கூட நீங்கள் சொல்லலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அப்போலாம் எதுவுமே இல்லை. எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் டெய்லி மார்னிங்கில் யூஸ் பண்ணுங்கள். காலையில் எழுந்தவொடனே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த பொடியவே யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே வேணாம். இந்த ஒரு பொடி போதும் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சீக்கிரமாக நெக்ஸ்ட் புதிய வீடியோ பார்க்கலாம்.